ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணி 1.5 மந்த் ஆகுது. சாரி ஃபார் தட். என்ன ரீசன் கடைசியாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாசி ஹிப்பி மேகி அண்ட் வெஜ் க்ரீம் பாஸ்தா தான். இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸு எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸில் வாங்கின முறுக்கு ஐட்டம். என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரூமை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலான இந்த வீட்டை எங்களோட ஜென்ரேஷனில் நாங்கள் இந்த வீட்டை கெட்ட போகிறோம். சீரியஸ்லி நான் விளையாட்டுக்கு ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் அல்லாஹ்தால எனக்கு கபூலாக்கி கொடுத்துட்டேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு க்ளீனப் எல்லாமே பண்ணிவிட்டு பழசெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு ஓடு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி குழி வீடுன்னு சொல்லலாம். மேல் வீடு ஏறின உடனே இந்த வீடு கீழே இறங்கிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் கை வச்சுதான் நகர்த்துறாரு, அதுக்குள்ளே அது பொறிஞ்சு பொறிஞ்சு விழுகுது. அந்த அளவுக்கு தான் இப்போ பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், பில்டிங்க்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருந்துச்சு. ஃபாயிதுமாக்கு செம்ம டைம் பாஸ். அவனுக்கு பிடிச்ச தண்ணி லாரி டிராக்டர்லேருந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கனால அவனுக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு சைடில் சமையலாகணும், அப்புறம் காஃபி ஜூஸ்லேருந்து போயிட்டே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் பில்டிங் மட்டும் ஏற்றுனா போகுதுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கே இருந்தாலும் செலவு வந்துச்சுன்னே தெரியல. இன்க்ளூடிங் இந்த 20 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த செப்டிக் பைப்பும் நாங்கள் நியூவாக மாற்றிட்டோம். அதோட ஷெட்டுலேருந்து லைன் பை லைனாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு இப்போவுமே இது கனவாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு நாடிட்டா. இதுக்கெல்லாம் இடையிலே நம்ம பேல்பூரியை மறக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷனும் நம்ம தவிர்க்க முடியாது. அங்கேயே போய் அட்டெண்டன்ஸ் போடணும், எல்லாமே கொஞ்சம் நேரம் இருக்கணும், வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்குது. காலையில் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சா தான் நம்ம வேலை செய்ய முடியும். தென் 1 மந்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வெறும் 2 நிமிஷம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க வாய் அடைக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் உண்டு. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கெட்டிப்பாருன்னு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை நாங்கள் படிப்படியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏதாச்சும் மனசில் நியத்து வச்சு இருந்தாலும் முன்கூட்டி ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக முன்னெடுத்து வைங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.